உயிரிழந்த மகேஷ் பாண்டியன் சகோதரி நர்சிங் படித்திருக்கும் நிலையில் அவருக்கு அரசு வேலை தர வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் தங்கச்சி ரெண்டுமே நர்ஸுக்கு படிக்கட்டும்னு படிக்க வச்சா. என் மையம் படிச்ச ஆசைப்படி என் பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். படிக்க வச்சு வேலை வாங்கணும்னு என் மையம் ஆசையா நிறைவேற்றுங்க. நாங்க ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கோம் சார். எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார். குப்பாடுற வேலை கொடுத்தவங்க எங்க சுயநலத்துக்கு இல்ல. எங்க அம்மா பாவம், எங்க ஆத்தாளுக்கு ஆபரேஷன் பண்ண போறோம் சார். கருப்பு பையன் நாளைக்கு பண்ணலாம்னு போனோம் சார். நான் தான் பண்ணுவேன், மாமா ஆஸ்பத்திரியில பண்றேன்னு சொன்னேன் சார். நான் பிரைவேட்ல போய் வேலை பார்க்க எனக்கு சம்பளம் பத்தாது சார். எனக்கு ஒரு கவர்மெண்ட் இங்க குப்பல்ற வேலை கொடுங்க. நான் எங்க அம்மாவை நான் சம்பாரிச்சு காப்பாத்திக்கிறேன். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புலி பிடிக்கப்பட்டு சிகிச்சைக்காக எடுத்துச் சென்ற போது உயிரிழந்தது. வண்டிப்பெரியார் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் புலி ஒன்று கால்நடைகளை தாக்கி வந்தது. கடந்த 10ஆம் தேதி மனிதர்களையும் அச்சுறுத்தியதால் அதனை பிடிக்க கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து புலியை பிடிக்கும் முயற்சிகள் நடந்ததால் மக்கள் வெளியே நடமாட தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் கால்நடை மருத்துவர்கள் வனத்துறையினர் அடங்கிய குழு புலியை பிடிக்க காத்திருந்த போது ஒரு பசு மற்றும் ஒரு நாயை புலி கொன்றது. இதையடுத்து புலியை 2 மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். ஏற்கனவே காலில் காயமடைந்த நிலையில் இருந்த புலியை பிடித்த வனத்துறையினர் அதனை தேக்கடி புலிகள் சரணாலயத்திற்கு எடுத்துச் சென்றனர். சிகிச்சை அளிக்க முயன்ற நிலையில் அந்த புலி பரிதாபமாக உயிரிழந்தது.